இப்போ கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்சிடென்ட் தான். அதாவது விசிகே தலைவர் திரும்ப வந்து டிராவல் பண்ணும்போது முன்னாடி போன அட்வொகேட்டோடைய வண்டியை இடிச்சிட்டாங்க. இது நிகழ்ந்த இடம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆவின் கேட்டுக்கு முன்னாடி, பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கு முன்னாடி. இப்போ இது நடந்தோடனே வாட் போலீஸ் ஷுட் ஹவ் டன்? இப்போ கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போயிருச்சு. த கோர்ட் இஸ் ரைசிங் த சேம் கொஸ்டின். என்னன்னா, ஒன்று, BNSS புது கிரிமினல் கோடு படி செக்ஷன் 173 எஃப்ஐஆர் ஷுட் பி ஃபைல்டு. அப்போ எஃப்ஐஆர்னா என்ன? ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ், ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னாலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணி கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ், அதாவது அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் தான் ஆரம்பிக்கணும். இதுதான் போலீஸுடைய வேலை. கலெக்ட் பண்ணி போய் கோர்ட்டை கொடுக்கணும். பட் இதை வந்து போலீஸ் செஞ்சிருக்கா அப்படின்னா செய்யலை. ஏன் செய்யலை? அது வந்து யார், எந்த கட்சி அப்படிங்கிற பின்புலங்கள்லாம் பார்த்து பண்ணக்கூடாது. யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரூல் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. இங்கே மற்ற விஷயங்களை நீங்கள் வந்து எந்த பார்ட்டி, எந்த ஆள் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் பி லைக் ஷோ மீ த மேன், ஐ வில் ஷோ யூ த லா அப்படிங்கிற கான்செப்டுக்கே போகாதீங்க அப்படிங்கிறதான்